2018 பொள்ளாச்சியில் திருநங்கைகளுக்கு அடையாள அட்டை, தமிழக அரசின் திருநங்கைகள் காப்பீடு அட்டை, அப்புறம் மத்திய அரசின் அடையாள அட்டை பெறுவதற்காக முகாம்கள் ஏற்பாடு பண்ணி அந்த சகோதரி அட்டை நமக்கு எல்லாரும் வாங்கி தந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம திருநங்கையில் பொள்ளாச்சியில் இருக்க திருநங்கைகளுக்கு வந்து சமையல் கலைஞர்களுக்கு பண்ட பாத்திரங்கள், கமர்ஷியல் அடுப்பு, மிக்சி, இண்டக்ஷன் ஸ்டவ், 5 கிலோ ஹாட் பாக்ஸ் போன்ற 15,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வந்து நம்ம சகோதரி அறக்கட்டளை நமக்காக வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலையும் ஆனமலையிலையும் சுயஉதவி குழு, வெண்ணிலா சுயஉதவி குழு, 2023 மலைச்சாரல் சுயஉதவி குழு, 2024 சுதந்திர மலர்கள் சுயஉதவி குழு சிறப்பாக நமக்காக ரன் பண்ணிட்டு அதுக்கு நமக்கு முன்ன வந்து சகோதரி அறக்கட்டளை வந்து நம்ம கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு வருஷம் தீபாவளி, பொங்கலுக்கு நம்ம சகோதரி அறக்கட்டளை மூலியமா நமக்கு வந்து துணிமணிகள், உணவுப் பொருள், அரிசி, பருப்பு எல்லாமே வந்து நம்ம சகோதரி அறக்கட்டளை நமக்கு கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு வந்து நம்ம எல்லா திருநங்கை பொள்ளாச்சியில் இருக்க திருநங்கை எல்லாம் ஒன்று சேர்ந்து பொங்கலை வந்து சிறப்பாக நம்ம கொண்டாடிட்டு போகிறோம். ஒவ்வொரு வருஷம் வந்து திருநங்கை வந்து சிறந்த என்ன சொல்றது, ஒரு ஊருக்கு விசிட் போறதுக்கு வந்து சகோதரி அறக்கட்டளை நம்ம கலாச்சாரம், கலை, பழக்க வழக்கங்களை அறிஞ்சு நம்மளோட அனுபவத்தையும் அறிவையும் பெருசா நம்ம பெருக்கிக் கொள்ளணும். அதுக்கு வந்து சிறப்பு பயணம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு நம்ம சகோதரி அறக்கட்டளை. அது மட்டும் இல்ல, மூத்த திருநங்கைகள் அவங்களோட இளமை காலத்துல போக முடியாத ஒரு ஊர்களுக்கு போய் நடன திறமை, அவங்களுடைய பேச்சு திறமைகள் எல்லாத்தையும் வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம கல்வி மேடம் வந்து அவங்கள வந்து முன்ன கொண்டு வந்து வச்சு வெளி மாநிலத்துக்கு கூப்பிட்டு போய் அவங்க வந்து சிறப்பாக நடிக்க வச்சு கூப்பிட்டாங்க. அது விமானத்தில் கூப்பிட்டு போயிட்டு அவங்க போயிருக்கவே மாட்டாங்க, வயசானவங்க. அவங்க கூப்பிட்டு போய் அவங்க சந்தோஷப்படுத்தணும்ட்டு நம்ம சகோதரி அறக்கட்டளை வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் கடந்த சில ஆண்டுகளாக ஆண்டுதோறும் திருநங்கைகள் தினம் கொண்டாடுறோம். இனிமேல் வந்து நம்ம திருநங்கைகள் தினத்தில் திருநங்கைகளையும் சேர்த்து திருநங்கைகள் திருந தினத்தை நம்ம கொண்டாட போகிறோம். அதுக்கப்புறம் திருநங்கைகளுக்கு வந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னு சொல்லி தையல் கலைப்பயிற்சி, தேங்காய் தொட்டி கிளாஸ் இங்கே தான் எடுத்தாங்க. அது நானும் தான் இருக்கேன். அது வந்து நல்ல பயனுள்ள இதாக இருக்குது எங்களுக்கு தேங்காய் தொட்டி. இது அந்த மாதிரி நிறைய கலைப்பயிற்சி வந்து நமக்கு சகோதரி அறக்கட்டளை நமக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. ரெண்டாவது அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு அப்போதைய திருநங்கைகளுக்கு ஆனமலையில் ஒரு பட்டா கொடுத்தாங்க. முடிஞ்சவங்க வந்து ஒரு 2-3 பேர் வீடு கட்டிட்டாங்க. வீடு கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சகோதரி அறக்கட்டளை மூலியமா நம்ம கல்வி மேடம் வந்து முன்ன வந்து அதுக்கான வீடு கட்டுறதுக்கு ஸ்டெப் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து கரெக்டாக இந்த ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு புத்து பூஜை போட்டு நம்ம நெல் பாறையில் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து இது மாதிரி பண்ணுறாங்க. கட்ட முடியாத திருநங்கைகளுக்கு வீடு கட்டி பண்ணி தராங்க நம்ம சகோதரி அறக்கட்டளை மூலியமா. ரெண்டாவது அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி அரிமா சங்கம் என்ற அழைக்கப்படுகிற இந்த லைன்ஸ் கிளப் நமக்கு வந்து ஒரு தாய் வீடு. இந்த தாய் வீடை வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்த இந்த இடத்துல வந்து எல்லா திருநங்கையும் உட்கார்ந்து சகஜமாக பேசிட்டு போகிறதுக்கும் நம்ம கல்வி மேடம் வந்து முன்னே நின்று சகோதரி அறக்கட்டளை மூலமா நமக்கு வந்து அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்பாடு பண்ணி தந்தாங்க. அப்புறம் இப்படி நம்ம திருநங்கை சமுதாயத்துக்கு ஒரு முதுகெலும்பாக விளங்கும் சகோதரி அறக்கட்டளை இன்னும் உங்களுக்கு பல சேவைகளை தொடர்ந்து செய்யும் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். திருநங்கை என்பதை பெருமை கொள்வோம். வளர தமிழ் சமூகம் வாழ்க திருநங்கை